ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கலாம். மேஜர் கார்டு மைனர் கார்டு தெரியும் எல்லாத்துக்கும். மேஜர் கார்டில் ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சி மேஜர் கார்டு எடுத்துக்கோங்க. சி மேஜர் கார்டோட நோட்ஸ் எதுலாம்? சி, இ, ஜி. சி மைனர் கார்டோட நோட்ஸ் என்ன? சி, இ ஃப்ளாட், ஜி. இது வந்து மைனர், இது வந்து மேஜர். ஸோ கார்ட் ஃபார்மேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ. கார்ட் ஃபார்மேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி டிகிரிஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். யாருனே ஒரு டிகிரிஸ் பற்றி ஒரு வீடியோ யாருனே நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் அதை கோத்ரூ பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஹவு டு ரீட் ஸ்டாஃப் லைன்ஸ்னு ஒன்று போட்டிருப்பேன், அதையும் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ இதுதான் சி. என்ன சி? இது மிடில் சி. பழைய வீடியோ பார்த்தா தெரியும். இதுதான் மிடில் சி. இது வந்து ட்ரிபிள் கிளஃப். இதுக்கு கீழே வர ஸ்டாஃப் லைன்ஸ் வந்து பேஸ் கிளஃப். நான் பேஸ் லைன்ஸை இப்போ காமிக்கல, ட்ரிபிள் கிளஃப் மட்டும் காமிச்சிருக்கேன். சிஇஜி கார்டு எப்படி பிடிக்கிறது? சி, சிக்கு அப்புறம் இந்த ஸ்பேஸில் வர்றது என்னது? சிக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் இ, விக்கு அப்புறம் ஜி. இது எஃப்ஆ, இது ஜி. ஸோ இந்த 3 நோட்டையும் ஒரே டைமில் நம்ம ப்ரெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய கார்டு வந்து சிஇஜி. ஓகே, இது வந்து சி மேஜர் ஸ்கேலில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோமே. இது வந்து கார்டாக இருக்கட்டும். நம்ம இந்த சி மேஜர் ஸ்கேலில் உள்ள நோட்டெல்லாம் ஃபைனல் பண்ணுவோம். ஃபஸ்ட் 1 சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி. ஓகே, ஒவ்வொரு சைஸில் இருக்குது. ஓகே, ஓகேவா? ஸ்கேல் டிகிரிஸில் என்ன படிச்சிருக்கோம்? இது வந்து என்னது? டோனிக். இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட் இருக்குல்ல டோனிக்கு அப்புறம், என்னது அது? டாமினன்ட். அதை நம்ம ஸ்கேல் டிகிரிஸில் படிச்சிருக்கோம். இது வந்து டானிக். பெருசாக எழுதிக்கிறேன். இது டானிக். ஃபிஃப்த்து, பர்ஃபெக்ட் ஃபிஃப்த்து சி மேஜர் ஸ்கேலில் பர்ஃபெக்ட் ஃபிஃப்த் நோட் என்னது? ஜி. ஓகே, இதில் ஜி நோட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது வந்து ஃபிஃப்த்து. ஃபிஃப்த்து வந்து பர்ஃபெக்ட். ஏன் பர்ஃபெக்ட்லாம் கேட்காதீங்க, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். 4th 5th பர்ஃபெக்ட் நோட்டு. டோனிக் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், பர்ஃபெக்ட் 5th ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். இது பேர் என்னது? டாமினன்ட். ஏன் டாமினன்ட்டுன்னு நான் உங்களுக்கு யாருக்குனே சொல்லியிருக்கேன். ஓகே, இது டாமினன்ட். இந்த சி என்னது? அதுவும் டானிக் தான், ஆனால் இது அடுத்த ஆக்டேவ். இந்த சி வந்து இந்த சி வரும். ஓகே, இந்த சி வந்து இந்த சி வரும், மிடில் சின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுவும் சி தான், இதுவும் சி தான், ஆனால் இது இந்த சி. அப்போது சி, இ, ஜி 3ஐயும் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து சி மேஜர் கார்டு கிடைக்கும். சி மேஜர் கார்டில் சி, இ, ஜி ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சியோட ஸ்கேல் டிகிரின்னா டானிக். டானிக் வந்து ரூட் நோட். ரூட் நோட் நம்ம கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். டி மேஜர்னால் டி கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். சி மேஜர்னால் சி இருக்கணும், ஜி மேஜர்னால் ஜி இருக்கணும், ஜி மைனர்னாலும் ஜி இருக்கணும். ஸோ எந்த ஒரு கார்டு எடுத்தாலும் எந்த நேம் சொல்லி அந்த கார்டை நீங்கள் கால் பண்ணுறீங்களோ இல்லை நேமிங் கொடுத்துருக்கீங்களோ அந்த கார்டோட ரூட் நோட் கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகிருக்கணும். சி மேஜர் கார்டில் சி தான் ரூட் நோட், கண்டிப்பாக சி இருக்கணும். அடுத்த ஃபைனல் நோட் ஆஃப் த கார்டு என்னது? ஜி. ஜிங்கிறது டாமினன்ட். யாருக்குனே டானிக்குக்கும் டாமினண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் யாருக்குனே தெரியும். அது வந்து பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். ஸோ டாமினன்ட் நோட் கண்டிப்பாக அந்த இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அப்போ கார்ட் ஃபார்மேஷன் எப்படி பண்ணுறாங்க? C1 ஆக்சுவலாக ரூட் நோட்டையும் டாமினண்ட்டையும் கண்டிப்பாக ஒரு கார்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க மோஸ்ட்லி.
எந்த கார்டு எடுத்தாலும் ரூட் நோட்டும் இருக்கும், டாமினன்ட் இருக்கும், அதை தவிர்க்கவே முடியாது. ஓகே ஓகே, இது டாமினன்ட். இந்த நோட் பேர் என்னது? ஸ்கேல் டிகிரியில் படித்தோமே, ஞாபகம் இருக்கா? இது டானிக். இதுலேருந்து இது டானிக் 1 2 3 4 5. இது வந்து 5th நோட் டாமினன்ட் சொல்லியிருக்கோம். இதுவும் டானிக் தான், ஆனால் இதுலேருந்து ரிவர்ஸில் வந்தால் 1 2 3 4 5. இது ஒன்றுது டாமினன்ட் தான் ரிவர்ஸில் வந்தால் இந்த நோட்டை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இது என்ன சொல்லணும்? சப்டாமினன்ட். ஓகே, சப்டாமினன்ட்டுங்கிறது இந்த ஹையர் ஆக்டேவில் உள்ள சியை ரிலேட் பண்ணி பேசுகிறது. டாமினன்ட்ங்கிறது நம்ம எந்த ஆக்டேவை பற்றி பேசுகிறோமோ அதை பற்றி பேசுகிறது. இப்போ இந்த சி, இந்த ஸ்கேல் வந்து இந்த ஆக்டேவை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதான் மிடில் சி, இது வந்து நான் மிடில் ஆக்டேவ்னு வச்சுக்கோங்க. இது மிடில் ஆக்டேவ். மிடில் ஆக்டேவ்னா சி. இந்த சியோட நோட் வந்து இந்த லைனில் இருக்கும், கனெக்ட் பண்ணதில் இந்த லைனில் இருக்கும். ஓகே, இதுதான் மிடில் சி. தென் CDEFGA அப்படின்னு சொல்லிட்டு இந்த பி வரைக்கும், அடுத்த சி வரைக்கும் போதும். இது வந்து அடுத்த ஆக்டேவோட சி. இப்போ சிஇஜியில் என்னென்ன கார்டு இருக்குது? சி இருக்குது, ரூட் நோட் கண்டிப்பாக இருக்கணும். ஜி டாமினன்ட் நோட் கண்டிப்பாக இருக்கணும். இன்னொரு நோட் என்ன எடுத்திருக்காங்க இவங்க? இ எடுத்திருக்காங்க. இ எங்கே இருக்குது? இது. இந்த ஈயோட நேம் என்ன ஸ்கேல் டிகிரியில்? டாமினண்ட்டுக்கும் டானிக்குக்கும் நடுவில் இருக்கிறது பேர் என்னது? மீடியன்ட். ஓகே, மீடியன்ட். இந்த மீடியன்ட்டுங்கிறது இப்போ இந்த ஏரியாவில் இருக்க அப்புறம் சி இ ஜி இந்த மூணையும் சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து சி மேஜர் கார்டு கிடைக்குது. இதை ஏன் மேஜர் கார்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, சி டு டி எத்தனை ஆக்சுவலாக இந்த சி கார்ட்ஸை பற்றி படிக்கணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். டிகிரிஸை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், ஸ்பெசிஃபிக் இன்டர்வல் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த சப்ஜெக்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்பெசிஃபிக் இன்டர்வலையும் டிகிரியும் பற்றி நான் வீடியோ இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. இதில் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, டாமினன்ட் நோட்டும் டோனிக்கில் அது ரூட் நோட்டும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இருக்கணும் கார்டில். இ வந்து மீடியன்ட்டுங்கிறதும் நம்ம கண்டிப்பாக இந்த கார்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதை ஏன் மேஜர் கார்டுன்னு சொல்கிறோன்னா, ஈயோட என்னவா இருக்குது? ஈயோட இன்டர்வல் என்னது? மேஜர் தேர்ட். ஞாபகம் இருக்கா? மேஜர் தேர்ட். சி ரூட் நோட், ஜி டாமினன்ட்டு. ஈயோட ஸ்பெசிஃபிக் இன்டர்வல் என்ன படிச்சிருக்கோம்? சி டு டி வந்து ஒரு ஹோல் டோன், அதாவது ஒரு இது வந்து மேஜர் இன்டர்வல். டி டு இ வந்து ஒரு மேஜர் இன்டர்வல். சி மேஜர் கார்டில் ஒரு மேஜர் இன்டர்வலில் உள்ள மீடியன்ட் இருக்கும், ஒரு டாமினன்ட்டும் ஒரு ரூட் கார்டும் இருக்கும். இந்த 3 நோட்ஸை வச்சு ஃபார்ம் பண்ணுற கார்டு தான் சிஇஜி. தென் இப்போ சி மைனருக்கு வாங்க. சி மைனரில் என்ன இருக்குது? இ ஃப்ளாட் இருக்குது. இ ஃப்ளாட்டுனா இங்கே வந்துடுது இ ஃப்ளாட். அப்போ சி இ ஃப்ளாட் ஜி இப்படி போயிடுது அந்த கார்ட் ஃபார்மேஷன். ஆக்சுவலி இப்போ என்கிட்ட கீபோர்டு இல்லை, நான் ஊரில் திருநெல்வேலியில் இருக்கேன், என்னோடய நெட்டு திருநெல்வேலி. பட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் போடலாமே அப்படின்ட்டு, அதனால் இப்போ என்கிட்ட கீபோர்டு இல்லை, அதனால தான் அந்த கீஸை நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? சி இ ஃப்ளாட் ஜி. இ ஃப்ளாட் வந்து எந்த இன்டர்வலில் இருக்குது? மைனர் தேர்ட். ஓகே, இந்த இது வந்து மைனர் தேர்ட். அதனால தான் இதுக்கு வந்து சி மைனர்னு நேம். சி மேஜர்னு இருந்தால் மேஜர் இன்டர்வலில் உள்ள நோட் இருக்கும், மைனர் இருந்தால் மைனர் இன்டர்வலில் நோட் இருக்கும். இது மேஜர் தேர்ட் இருக்கும், இதில் மைனர் தேர்ட் இருக்கும். ஆனால் ரூட் நோட்டும் இப்போ டாமினன்ட் நோட்டும் எப்போவுமே இருக்கும் கார்டில். அப்போ கார்ட் ஃபார்மேஷனில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வருது பாருங்களேன். டிகிரிஸ் பற்றி வந்துடுது, ஸ்பெசிஃபிக் இன்டர்வல் பற்றி வந்து ஸ்பெசிஃபிக் இன்டர்வல் வச்சு தான் கார்டோட நேம் வருது. டிகிரிஸை பொறுத்து தான் எந்த நோட்டெல்லாம் செலக்ட் பண்ணணுங்கிற
ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. டாமினன்ட் அண்ட் ரூட் நோட்டை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மீடியன்ட் கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருக்கணும். இந்த 3 நோட் ஃப்ரம் ஸ்கேல் டிகிரி செலக்ட் பண்ணிவிட்டு அது மேஜர் இன்டர்வலில் இருக்கா மைனர் இன்டர்வலில் இருக்கா அதை பொறுத்து நேமிங் கொடுத்துறது. ஸ்பெசிஃபிக் இன்டர்வலில் படித்ததை வச்சு நேமிங் கொடுத்துட்டு டிகிரிஸை வச்சு அது வந்து நம்ம என்னென்ன நோட்ஸ் ஆஃப் அ கார்டு ஸ்கேல் செலக்ட் பண்ணணும்னு இருக்கும். புரியுதா? ஸ்கேல் டிகிரியில் டானிக், மீடியன்ட், டாமினன்ட் இந்த 3 கான்செப்ட், இந்த 3 டெஃபினிஷன்ஸும் நம்ம டிகிரியில் படிச்சிருப்போமா? அந்த 3 நோட்டை செலக்ட் பண்ணணும். சி மேஜர் ஸ்கேல்னால் சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி வரைக்கும் இருக்குது. இந்த 7 நோட்லேருந்து எந்தெந்த 3 நோட்டை செலக்ட் பண்ணணும்னு டிகிரிஸ்லேருந்து நம்ம முடிவு பண்ணிடுவோம். டானிக், மீடியன்ட், டாமினண்ட்டை எடுத்துருவோம். அந்த பிகாஸ் இயும் இ ஆர் இ ஃப்ளாட் எதை யூஸ் பண்ணலாம் அதை பொறுத்து இயை யூஸ் பண்ணால், மேஜர் தேர்ட் இன்டர்வலில் உள்ள இயை யூஸ் பண்ணால் அது சி மேஜர், மைனர் தேர்டில் உள்ள இன்டர்வல் யூஸ் பண்ணால் அது சி மைனர். இதுதான் மெயின். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்கள் டி மேஜர் எடுத்தாலும் சரி, எஃப் மேஜர் எடுத்தாலும் சரி, அதோட இப்போ டி மேஜரே எடுத்துக்கோங்களேன். டி மேஜரோட பர்ஃபெக்ட் 5th நோட் என்ன? 1 2. டி மேஜர் வந்து 2 ஷார்ப் ஸ்கேலு, எஃப் ஷார்ப்பு சி ஷார்ப் இருக்கும். டி மேஜர் ஸ்கேல் வந்து டியில் ஸ்டார்ட் ஆகுமா? டி 1 2 3 4 5. 5th நோட் ஃப்ரம் டி வந்து ஏ வருது. அப்போ பர்ஃபெக்ட் 5th நோட் டியில் வந்து டி மேஜர் ஸ்கேலில் ஏ தான் பர்ஃபெக்ட் 5th நோட். அப்போது டி மேலே என்னெல்லாம் இருக்கணும்? டி கண்டிப்பாக இருக்கணும். பர்ஃபெக்ட் 5th நோட் ஏ கண்டிப்பாக இருக்கணும். மீடியன்ட் நோட் என்னது? இந்த இதுக்கும் நடுவில் உள்ளது மீடியன்ட், அது வந்து எஃப் ஷார்ப். அப்போ டி மேஜர் ஸ்கேல் என்னது? டி, எஃப் ஷார்ப், ஏ. இப்போ டி மைனர் ஸ்கேல் எப்படி இருக்கும்? தேர்ட் மைனர் இருக்கணும். தேர்ஃபோர் டி, எஃப், ஏ இது டி மைனர். டி, எஃப் ஷார்ப், ஏ வந்து டி மேஜர். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். மைனர் கார்டுனாலும் சரி, மேஜர் கார்டுனாலும் சரி, இந்த தியரியை பேஸ் பண்ணி தான் சிஇஜியா, சிஇ ஃப்ளாட் ஜியான்னு முடிவு பண்ணும். மைனருங்கிற வார்த்தை ஸ்பெசிஃபிக் இன்டர்வல்லேருந்து நம்ம அந்த இன்டர்வல் பேஸ் பண்ணி வரனால தான் இது மைனர். இது மேஜர் இ, மேஜர் தேர்டு இருக்கிறனால இது வந்து மேஜர் கார்டு. இது மைனர் தேர்டு இருக்கிறனால இது மைனர் கார்டு. இப்படி தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது, கார்டை நேமிங் பண்ணுறது, கார்டில் உள்ள நோட்ஸை செலக்ட் பண்ணுறது. அப்போது கார்டில் உள்ள நோட்ஸை எதை வச்சு செலக்ட் பண்ணுறோம்? ரூட் நோட், டாமினன்ட், மீடியன்ட். இதை பொறுத்து தான் இந்த 3 நோட் ஆஃப் அ ஸ்கேல்னால் சிலேருந்து அடுத்த சி வரைக்கும், இல்லை சிலேருந்து பி வரைக்கும். இதுலேருந்து இந்த 7 நோட்லேருந்து எந்த 3 நோட்டை எடுத்து கார்டு ஃபார்ம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறது டிகிரிஸை வச்சு. அதுக்கு என்ன நேமிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறது, அது என்ன இன்டர்வலில் இருக்குங்கிறத பொறுத்து, அதை நம்ம ஸ்பெசிஃபிக் இன்டர்வலில் படிச்சிருக்கோம். இதை பொறுத்து தான் கார்டை நேமிங் பண்ணுறது. ஓகே அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு லேர்னிங். இது வந்து ஒரு தியரி கிளாஸ் தான். பட் இதை தெரிஞ்சுக்கினா உங்களுக்கு வந்து மெமரைஸ் பண்ண வேண்டாம், ஈஸியாக இருக்கும். ஏன் மைனர் செகண்ட், மேஜர் தேர்ட், அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தியரி ஃபிசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மியூசிக். ஓகே அஃப்கோர்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.